2014 2018 வரைக்கும் ஏறக்குறைய 23,000 இந்திய பெருமுதலாளிகள் மில்லினியர்ஸ் வந்து பெர்மனண்டா இந்தியால இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. அவங்க வேற கண்ட்ரீஸ்ல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. குறிப்பா 2020 மட்டும் ஏறக்குறைய 5,000 பேர் வந்து இந்தியால இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நிறைய பேரை வீட்டுக்கு அமிச்சிட்டான். மீடியாவில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு 30% கட்டு, நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் மூடிடுச்சு. இதே நீங்கள் யூரோப், ஆஸ்திரேலியா, கனடாலாம் பார்த்தீங்கன்னா தே கேவ் வேரியஸ் சப்சிடிஸ். என்ன பண்ணாங்கன்னா சம்பளத்தை ரீஃபண்ட் பண்ணாங்க. 70% சேலரி வாஸ் ரீஃபண்டட். அம்பானிஸா இருக்கட்டும், அதானிஸா இருக்கட்டும், அவங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப செழிப்பா தான் இருக்காங்க. அவங்க பயங்கரமா க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற சூழல் ஒரு செக்ஷன் ஆஃப் பிசினஸ் மேனுக்கு ஃபேவரபிளா இருக்கு, இன்னொரு செக்ஷனுக்கு ஏன் ஃபேவரபிளா இல்ல? பிசினஸ் மேன்லயே large companies are benefited, listed large companies are benefited, small companies are crushed. ஸோ இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கல, உன் சொத்தை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு சிபிஐ இடி அமைச்சு மிரட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடும். மன்மோகன் சிங் காலத்தில் வந்து அமேசான் இந்தியாவுக்குள்ள வராத மாதிரி ரூல்ஸ் இருந்தது. அமேசான் ஃப்ரீயாக வந்ததே இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் தான். ஸோ அமேசான் வந்தப்புறம் எவ்வளோ புக் கடை மூடிடுச்சு, எவ்வளோ செல்ஃபோன் கடை மூடிடுச்சு, எவ்வளோ மூடிடுச்சு. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. முக்கியமா நம்ம இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, இந்தியாவில இருக்க பெரும் முதலாளிகள் நிறைய பேர் வந்து இந்தியால இருந்து வெளில போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஓகே, அது மோஸ்ட்லி என்னன்னா அந்த கோவிட் டைம்ல ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் மாதிரி அவங்க வெளில போறாங்கன்னு எடுத்துக்கலாம். பட் ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ என்னன்னா, 2014 2018 வரைக்கும் ஏறக்குறைய 23,000 இந்திய பெருமுதலாளிகள் மில்லினியர்ஸ் வந்து பெர்மனண்டா இந்தியால இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. அவங்க வேற கண்ட்ரீஸ்ல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. குறிப்பா 2020 மட்டும் ஏறக்குறைய 5,000 பேர் வந்து இந்தியால இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சீரியஸான விஷயம் இல்ல? ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடையாது. அண்ட் ரொம்ப ஒரு ஹைலி போலரைஸ்டு கண்ட்ரியா இருக்கு. சேஃப்டி கிடையாது. நோபடி வாண்ட்ஸ் டு பிரிங் குழந்தைங்களை வந்து இது மாதிரி ஒரு போலரைஸ்ட் அட்மாஸ்பியர்ல வளர்க்க வேண்டாம்னு பாக்குறாங்க. இதையே நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்தது இதெல்லாம் காரணமா சொல்லிடுறாங்க. பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் சம்மர் சிட்டிசன்ஷிப் அண்ட் சிட்டிங் இன் துபாய்லாம் இதுதான் சொல்றாங்க. தே வாண்ட் டு ரன் தேர் ஃபேமிலி, தே வாண்ட் டு டீரிஸ்க். இப்போ இந்தியாவில் மட்டும் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டில் கொஞ்சம் பிஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் வந்து 10 வருஷமா வந்து நிஃப்டி ஏர்னிங்ஸ், டாப் 50 கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 20% ஜம்ப் இருக்கும். அந்த 20% ஜம்ப் மேடம் அம்மையார் வந்து கார்பரேட் டேக்ஸ் குறைச்சாங்க, அதனால 20% ஜம்ப் இருக்கும். அந்த டேக்ஸோட எஃபெக்ட் எடுத்துட்டிங்கன்னா பெருசாக 10 வருஷத்துல சேஞ்சே இருக்காது. இந்தியாவில் வந்து 2012 வந்து இட்ஸ் நாட் பீன் குட் ஃபார் பிஸ்னஸ். வாட் எவர் அதர்ஸ் மே சே, என்ன வேணா திட்டினாலும் சரி, 2012 இந்தியா இஸ் நாட் பீன் அ குட் பிளேஸ் ஃபார் டூயிங் பிஸ்னஸ். 2014 வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட்ச் வந்து இந்த விஜய் மல்லையா இவங்கெல்லாம் லாஸ் பண்ணிட்டு பணத்துக்காக ஓடினவங்க. பட் மெஜாரிட்டி நீ சொல்றவங்க 5,000 பேர் வந்து என்னன்னா இந்தியாவில் போகணும், இட் இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் டு பிரிங் யுவர் சில்ட்ரன். மற்ற ஊர்லலாம் எப்படின்னா ஒரு 5-6 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு விசா கொடுத்துருவாங்க. அமெரிக்காவில் $1 பில்லியன். ஸோ சிங்கப்பூர், துபாய், இந்த கரீபியன் கண்ட்ரிஸ், நியூசிலாந்து, இங்கெல்லாம் ஈஸியாக விசா வாங்கிட முடியும் 6-7 கோடி ரூபா போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. ஸோ அண்ட் துபாயில் ரெசிடென்சி, சிங்கப்பூரில் ரெசிடென்சி, இதெல்லாம் இட் இஸ் அ மோர் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டு, சானிடைஸ்ட் ஸ்டேட். எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் சானிடைஸ்ட் ஸ்டேட். குவாலிட்டி ஆஃப் லிவிங் இஸ் குட். டிராஃபிக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெய்லி இந்த பொலிட்டிக்கல் வைலன்ஸ், போலரைசேஷனுக்கு தான் ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கேன் வாட்ச் த ஹோல் திங் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அண்ட் செக்யூரிட்டி, போட்ட பணம் செக்யூரிட்டி இருக்கு. இங்கே கடன் கொடுத்தா திரும்பி வருமானு தெரியாது. இப்போ சடனாக உங்கள் ஒரு பேங்க்கை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஃபாரின் பேங்க்குக்கு. இப்போ 2 பேங்க் எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை ஃப்ரீயாக வந்து ஒரு சிங்கப்பூர் பேங்க்கு கொடுத்துட்டாங்க. அதே இன்னொரு பேங்க் நட்டமாக எடுத்துனோம்னா
எஸ் பேங்க்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஆர்பிட்ரி டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஐஎல்எஃப்எஸ்னு ஒரு கம்பெனி பொண்டியாச்சு. ஸோ த ஹோல் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டவுன். நீங்கள் ஐஎல்எஃப்எஸ், டிஹெச்எஃப்எல், பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க், எஸ் பேங்க்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து கண்ட்ரியோட ஸ்ட்ரக்சரே ஆடுறது. அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் க்ரோயிங் வயலன்ஸ். அண்ட் நாட் இன் தமிழ்நாடு, பட் இன் நார்த் இந்தியா தெர் இஸ் போலரைஸ்ட் வயலன்ஸ். பிஸ்னஸ் இஸ் நாட் க்ரோயிங் அண்ட் யூ கேனாட் ஸ்பீக் யுவர் மைண்ட். ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இடி, சிபிஐ வரும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரூல் ஆஃப் லா ஸ்டேபிளாக இருக்கிற இடத்துக்கு மக்கள் போகிறோம்னு பார்க்குறாங்க. நீங்க சொன்ன இந்த எக்ஸாக்ட் விஷயங்களை வந்து ஒரு இந்தியா விட்டு வெளில போன ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லியிருந்தாரு. என்னன்னா, என்னோட குழந்தைகள் வந்து ஒரு போலரைஸ்டான என்வரன்மெண்ட்ல வளர்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சாதாரண மக்கள் அதை பார்த்து பயப்படலாம். ஒரு பணக்காரர் வந்து அவரோட குழந்தைகள் வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிக்க போறாங்க, அவருக்கு பிசினஸ் ப்ராஃபிட் கொடுக்க போகுது. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை இந்த போலரைசேஷன்ல? பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? பிசினஸே இல்லையே. பிசினஸ் இருந்தா தானே நீங்க சொல்றது. லாஸ்ட் 8 வருஷமா எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என் விரலால எண்ணுவேன், என்னால எண்ணவே முடியாது. அவ்வளோ பேங்க் கேஸ் ரேட்டாக வந்திருக்கு. ஹவு டு சால்வ் இட், கடன் எப்படி அடைக்கிறதுன்னு. நிறைய பிஸ்னஸ் இருக்கு, டீலர்ஷிப் இருக்கு, புக்ஸ்ல பிஸ்னஸ் பண்றவங்க, ரீட்டெயிலு, சாஃப்ட்வேரு, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லாரையும் பேங்க் டார்ச்சர் தாங்க முடியல. பேமெண்ட் வரல. கவர்மெண்ட்டே கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை 3 வருஷம் 4 வருஷம் டிலே பண்ணி கொடுக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? தெர் இஸ் நோ கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ வந்து கேப்ரியல் எனக்கு பணம் நான் கேப்ரியலுக்கு பணம் கொடுக்கணும்னு வைங்க, நான் வந்து டைம்ல கொடுக்கலன்னா நீங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட் போனீங்கன்னா 5 வருஷம் ஆகும். இதெல்லாம் எதுக்கு? ஒரு ஹோப்பே இல்லை. திங்ஸ் ஆர் கெட்டிங் ஃப்ரம் பேட் டு. எஸ், மெஜாரிட்டி கம்யூனிட்டி இஸ் ஃபீலிங் நைஸ், பட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஃபீலிங் ஆஃப் கன்வெர்ட் Muslims on the field, nothing has improved. இன்னைக்கு வந்து ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, ஒன் ஆஃப் தி லீடிங் நேஷனல் பேப்பர்ல. ஒரு ஆள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டு சூட்டு போட்டுட்டு கார்ல வந்து மேடம் சீதாராமனை கேட்குறாரு, 30% இன்கம் டேக்ஸ்ல இருக்கேன், கொஞ்சம் டேக்ஸை குறைங்க. கார்ட்டூன்ல அடுத்த சைட்ல போட்டிருக்காங்க 5 years down the line. அவர் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காரு, டைகி ஒன்றும் இல்லை, 0% டேக்ஸ் அப்படின்ட்டாங்க. பேசிக்லி என்ன சொல்றாங்கன்னா, 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஒரு லீடிங் கண்ட்ரோல்ஸ் கம்பெனி, பெரிய லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்கு, குளோபல் கம்பெனி. பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பேர் சொல்லலை. எலிவேட்டர்ஸ், லிஃப்ட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பண்ற கம்பெனி. இன்னைக்கு என்னோட அதுல வேலை செய்யற ரிசர்ச்ல ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, இந்த மாசத்துலேருந்து அவங்களுக்கு 30% சம்பளம் கட்டு. ஸோ இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கட் சேலரி இந்த ஃபர்ஸ்ட் கோவிட் பீரியட். நிறைய சப்போர்ட் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். மீடியாவில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு 30% கட்டு. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் மூடிடுச்சு. இதே நீங்கள் யூரோப், ஆஸ்திரேலியா, கனடாலாம் பார்த்தீங்கன்னா தே கேவ் வேரியஸ் சப்சிடிஸ். என்ன பண்ணாங்கன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணாங்க. 70% சேலரி வாஸ் ரீஃபண்டட். ஸோ இதை வந்து பஜாஜ் ஆட்டோ, ஆஸ்திரியாவில் நடந்ததை பஜாஜோட சேர்மன் ராஜீவ் பஜாஜே சொன்னார். அமெரிக்காவில் 3 ஸ்டிமுலஸ் செக் பண்ணுறாங்க. இங்கே ஒன்றும் ஸ்டிமுலஸ் நம்ம கண்ணில் காட்டவே இல்லை. அவங்க வந்து ஸ்டிமுலஸ் செக் 3 ஸ்டிமுலஸ் செக் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து எதை கேட்டாலும் ஆத்ம நிர்பருங்கிறீங்க, கேட்டால் பேங்க் கடன் கொடுக்குறீங்க. பேங்க் எங்கே கடன் கொடுக்கறது? பேங்க் வந்து கிரெடிட் க்ரோத் வந்து 5% க்ரோத்து, டெபாசிட் க்ரோத் 14%. ஸோ பேங்க்ஸ் ஆர் என்கேஜ்டு இன் பேங்கிங். ஸோ பேங்க்கில் கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பிஸ்னஸ் இல்லை. எதுக்கு இந்த ப்ராப்ளம்? நான் பணக்காரன், நான் கிரெடிட்டில் விற்றா என்கிட்ட காசு வராது. அதுக்கப்புறம் அவனை பின்னாடி அவனை நான் ரிகவர் பண்ணுறதுக்குள்ள கட்ட பஞ்சாயத்தில் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் விட்டு நான் நீட்டாக போய் ஒரு டேக்ஸ் சேவரில் உட்காந்தேன்னா, ஒரு சானிடைஸ் சிஸ்டமில் க்ளீனாக கான்ட்ராக்ட் வேலை செய்கிற இடத்துல வேலை செஞ்சேன்னா இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்காது. இல்லை,
ஒரு பெரிய கம்பெனி முதலாளிகள் இது வரைக்கும் ஏர்போர்ட்டே நடத்தலை, எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சென்ட்ரலில் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ், 50 ஏர்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பாம்பே ஏர்போர்ட் ஒருத்தட்ட இருந்தது, அவர் லைசன்ஸ் அவர் தரம் விற்க மாட்டேன்னு சொன்னார். அவர் மேலே ஒரு சிபிஐ ரைடு விட்டாங்க, ஒரு இடி ரைடு விட்டாங்க. 4 நாள் கழிச்சு அவர் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் சிபிஐ பற்றியும் பேசலை, இடி பற்றியும் பேசலை. ஒரு பணக்காரனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டேன். இந்தியாவில் பிஸ்னஸ் எப்படின்னா, ஏதாவது ஒரு சட்டத்தை உடைக்காமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அது மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல, உன் சொத்தை பிடுங்கணும்னா ஏதாவது ஒரு சிபிஐ இடி அமைச்சு மிரட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடணும். இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ பணக்காரங்களுக்கு வந்து ஒரு 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் இன்னொரு சைட்ல பார்க்கும்போது பிசினஸ் மேன்லயே ஒரு செக்ஷன், இப்போ அம்பானிஸா இருக்கட்டும், அதானிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப செழிப்பா தான் இருக்காங்க, அவங்க பயங்கரமா க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற சூழல் ஒரு செக்ஷன் ஆஃப் பிசினஸ் மேனுக்கு ஃபேவரபிளா இருக்கு, இன்னொரு செக்ஷனுக்கு ஏன் ஃபேவரபிளா இல்ல பிசினஸ் மேன்லயே? ஏன்னா சிம்பிள் மேட்டர், த பிகர் யூ ஆர் தி பெட்டர் இட் இஸ். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டாடாஸ்க்கு நீங்க வெறும் அம்பானி அதானியை திட்டிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சம்படி ஐ மோஸ்ட் ரெஸ்பெக்ட் இஸ் டாடாஸ். எங்க அப்பாவை எம்ப்ளாய் பண்ணவங்க இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கோம்னா லைஃப்ல டாடாஸ் காரணம். அவங்களுக்கும் தான் பெனிஃபிட்டாக இருக்குது. 22,000 கோடி தே ஹவ் மேட் டிவிடெண்ட்ஸ் இன் டாடா அண்ட் சன்ஸ். வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் தி பாலிசிஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், large companies are benefited, listed large companies are benefited, small companies are crushed. So the big gets better, the small gets smaller. GST is uniform, ellame uniform. Who makes profits? Only big companies make meaningful profit. Small and medium sector don't make meaningful profits. So இப்போ டாட்டாக்கு வந்து நீங்கள் 40% இருந்த டேக்ஸை 25% கட்டினீங்கன்னா குறைச்சிங்கன்னா, in all his group companies he is going to have extra 20,000 crores. So he will be in a better position. So businessmen who are making money like Tata's, avungalukku neenga tax korchina, they will have lot more money in the balance sheet. Infosys parunga, you can take Infosys, you can take Wipro, Premji, all these are good people I am talking about. They have plenty of money in the balance sheet. இப்போ நீங்க வந்து இந்த சீரம் இன்ஸ்டியூட் மருந்து பண்ணுறாரு, அவர் வந்து 2 பேங்க், ஒரு மேக்வா ஃபைனான்ஸ் கார்ப்னு ஒரு கம்பெனி வாங்கிட்டாரு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று வாங்கிட்டாரு. ஸோ ஹி ஹாஸ் மணி. ஸோ பீப்புள் ஹூ ஹேவ் நோ டெட் டு ஹேவ் மணி ஆர் ஏபிள் டு பிரிங் டவுன் தேர் டெட் டீலிவரேஜ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங். என்னோட டேக்ஸில் நீங்கள் 20% எனக்கு ஆஃப் கொடுத்துட்டீங்கன்னா, தட் இஸ் அ ஹியூஜ் மணி ஃபார் த பிக் கைஸ். 4,000 கோடி கட்டுற டேக்ஸை நீங்கள் 2,500 கோடி கட்டணும் போகணும்னா, எவ்ரி இயர் யூ ஆர் லீவிங் 1,500 crores ஆன் த டேபிள் ஃபார் மீ. யூ லீவ். நான் முன்னாடி 2 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் 30-40 லட்ச ரூபா தான் யூ ஆர் லீவிங் தி மணி ஆன் த டேபிள். ஸோ லார்ஜ் லிஸ்டட் கம்பெனிஸ் ஹேவ் பீன் ஃபேவர்ட், ஆல் ஸ்மால் கம்பெனிஸ் ஹேவ் பீன் கிரஷ்ட். பிரச்சனை என்னன்றதை பத்தி பேசும்போது இங்க தொடர்ச்சியா 2-3 தடவை யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா, டாக்ஸ் ஹெவியா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் சொன்ன அந்த பிபிசி ஆர்டிகிள்லயும் டாக்ஸ் டெரரிசம் இருக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்காங்க. நம்ம டாக்ஸ், ஆமா, அந்த நம்ம டாக்ஸ் சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓவரா பர்டன் பண்ற மாதிரி இல்ல. இன்கம் டாக்ஸ் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஓகே. கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டோம். So income tax வந்து you are using as an instrument of coercion. ஆளை அமைச்சு ரைட் பண்ணி அவனை மெயின்டைன் பண்றது, அவனை வந்து டார்ச்சர் பண்றது. இப்போ விஜய கூட ஒரு வாட்டி ரைட் பண்ணாங்க, பெருசா அதுல ஒன்றும் வரல. கேஃபே காஃபி டே கூட சொல்லியிருந்தாரு இல்லையா, என்ன ரொம்ப ஹராஸ் பண்ணாங்கன்ற மாதிரி. கேஃபே காஃபி டே சொன்னாரு, உங்க ஆக்டர் விஜய பண்ணாங்க. So it's used as an instrument. எனக்கு உனக்கு பிடிக்கலன்னா I will send it behind you. So not many people can keep their papers clean. ஒன்றுமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே இல்லாமல் க்ளீனாக சானிடைஸ்டாக பேப்பர் வச்சுக்கவே முடியாது இந்த சிஸ்டமில். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னா சம் எலிமெண்ட் ஆஃப் பிளாக் வில் பி தேர். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுறீங்கன்னா பணம் கொடுக்கணுன்னா சம் எலிமெண்ட் ஆஃப் பிளாக் வில் பி தேர். நீங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்கன்னா காய்கறிக்காரனுக்கு கேஷ்ல தான் கொடுப்பீங்க.
இப்போ நான் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் செயின் நடத்துகிறேன்னு வைங்க, என்கிட்ட 50 ஹோட்டல் இருக்குது, 1.5 வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் இல்லை, நான் எப்படி சர்வை பண்ணுவேன்? மற்ற ஊரில் they have given me some relief in terms of paying my rentals, paying my salaries. நீங்கள் என்ன ரிலீஃப் கொடுத்தீங்க? நீங்கள் கடன் வாங்குங்கிறீங்க. கடன் வாங்கினா நான் திரும்பி கட்டணும்ல. வாட் ஹவ் யூ கிவன் மீ? வேறஸ் ரத்தன் டாட்டாக்கு யூ கிவன் இம் 20% டேக்ஸ் ஆஃப். மை ப்ராஃபிட் இஸ் ஸோ ஸ்மால். ஸோ 1 crore நான் வாங்கிட்டு இருந்தால் 40 லட்ச ரூபா கட்டின்னு இருந்தேன். எனக்கு நீங்கள் 20 லட்ச ரூபா ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க. பட் தட் 20 lakhs ரிலீஃப் இஸ் நாட் இனஃப் டு சால்வ் ஆல் மை ப்ராப்ளம்ஸ். ஆட்கள் சம்பளம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ ரத்தன் டாட்டா he was making 4,000 crores. இன்றைக்கி அவனுக்கு நீங்கள் 1,500 கோடி டேபிள் கொடுத்தீங்கன்னா அவன் எல்லா சம்பளத்தையும் கட்டிடுவார். நான் ஏன் திரும்பி சொல்கிறேன்னா, ஐ டோன்ட் வாண்ட், ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஆக்கக்கூடாதுன்னு நான் டாட்டா பேர் சொல்கிறேன். அவரை மாதிரி எத்திக்கலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் பேரை நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இங்கே நான் சொல்லிடுறேன், ஒரு மட்டும் நெகட்டிவ் வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு. டாட்டா ஸ்டீலில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாராவது கோவிடுக்காக செத்தாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அந்த கம்பெனியில் எல்லாருக்கும் ஃபுல் சேலரி. இப்போ நான் இறந்து போயிட்டேங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல் சம்பளம் கடைசி நாள் வரைக்கும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் பேரண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக மெடிக்கல் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஜம்ஷெட்பூரில் இருக்கிற வீட்டில் நீங்கள் அவர் 60 வயசு till the man who died became 60, the family can stay in that house for free. பசங்களுக்கு கிராஜுவேட் எஜுகேஷன் வரைக்கும் பணம் கட்டுறேன்ட்டாரு. ஸோ அவரை வச்சுண்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் தெர் இஸ் நத்திங் தட் ஷுட் நாட் சே இவர் வந்து பொலிட்டிக்கலாக பேசுகிறாரு. நீங்கள் டாடா ஸ்டீலோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து பாருங்கள். இட் வாஸ் கம்பெனி விச் வாஸ் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் தே மேட் அ மிஸ்டேக் இன் பையிங் கோரஸ். கோரஸ்னு ஒரு கம்பெனியை தப்பாக வாங்கிட்டாங்க. அவங்க 12 வருஷம் கட்டப்பட்டுட்டு வந்தாங்க. டாக்ஸ் ரைட் ஆஃப் பண்ணாங்க. ஸ்டீல் வெல்ல டேக் ஆஃப் ஆச்சு. உடனே ஒரே வருஷத்தில் 30 கோடி ரூபா குறைச்சிட்டாங்க லோனு. கம்பெனி 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது, 5 times. ரைட். நீங்க சொன்ன விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் வந்து இப்ப ஃபாரின்ல ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒரு 10 கோடி ரூபாய் அங்க இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ரைட். ஸோ நாளைக்கு வந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த கண்ட்ரிக்கு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் மேன் இங்க இருந்து போறாருன்னா அவரோட சேர்ந்து இங்க இருக்க பணமும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, பணமும் எக்ஸிட் ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தை ஆல்ரெடி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் இதை வந்து இப்போ நான் ஒன்றா காங்கிரஸ்காரன் என்ன திட்டப்படுறாங்க அடியில். பட் பொருளாதாரம் எவ்வளோ பேர் புது இண்டஸ்ட்ரி திறந்துருக்குறான். தமிழ்நாட்டில் கடைசியாக கார் ஃபேக்ட்ரி எப்போ வந்தது? ஹியூண்டாய்க்கு அப்புறம் எங்கே கார் ஃபேக்ட்ரி இருந்தது? இங்கேன்னு குஜராத்துக்கு போச்சு, குஜராத்லேயும் மூட்டு போயிட்டான். ஃபோர்டு இப்போ மறைமலை நகர் இருக்கிறத யாராவது வாங்கிப்பாங்களான்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பிஸ்னஸே இல்லையே. இப்போ பிஸ்னஸ் இருந்தால் தானே அவன் கார் பண்ணுவான். எவ்வளோ வீடு மெட்ராஸில் ஃப்ளாட்டு காலியாக இருக்குது, எப்படி இன்னும் ஃப்ளாட் கட்டுவான் அவன்? ஸோ நீங்கள் என்ன இது, நீங்கள் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் வந்து அமேசான் இந்தியாவுக்குள்ளே வராத மாதிரி ரூல்ஸ் இருந்தது. அமேசான் ஃப்ரீயாக வந்ததே இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் தான். ஸோ அமேசான் வந்தப்புறம் எவ்வளோ புக் கடை மூடிடுச்சு, எவ்வளோ செல்ஃபோன் கடை மூடிடுச்சு, எவ்வளோ மூடிடுச்சு. whereas Alibaba competition is not there in China. Amazon was forced to leave China. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அலிபாபா தான் ராஜா. அப்போ இங்கே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் ராஜாவை விட்டுருக்கணும். கடைசியில் என்னாச்சு? ஃப்ளிப்கார்ட்டையும் வெள்ளைக்காரன் வாங்கிட்டான், அமேசானும் வெள்ளைக்காரன் இருக்கிறான். இப்போ டாட்டா இறங்கியிருக்காரு. ஏன்னா இதிலெல்லாம் பணம் சேர்த்து அவர் பிக் பாஸ்கெட்டை வாங்கி இப்போ அவர் இறங்கியிருக்காரு. முகேஷ் அம்பானி ஃபேஸ்புக்கில் காசு வாங்கி அவன் இறங்கியிருக்கிறான். ஸோ தோஸ் ஆர் தி 2 big Indians. யூ ஆஸ்க் மீ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஃப்ளிப்கார்ட் ஆரம்பித்த பன்சல்ஸ்ன்னு 2 பேர் இருந்தாங்க, சச்சின் அண்ட் பின்னி பன்சல். 2 பேரும் வெளில போயாச்சு, ஃபினிஷ்ட். Flipkart is now Walmart. He is the small guy which I was talking about. Who are the 2 big dadas of India who are there? One is Mr. Ratan Tata, the other is Mukesh Ambani. நம்ம இவ்வளவு நேரம் பெரிய பணக்காரங்களை பத்தி பேசணும். அவங்களுக்கு ஓகே, அவங்க ப்ரிவிலேஜ்டான ஒரு குரூப்ல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல, இங்க போல்ரைஸ்டா இருக்கணும்னு ஓகே, அவங்க வெளியில போறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கு, அந்த ரிசோர்ஸ் இருக்கு. பட் மெஜாரிட்டி இந்தியன்ஸுக்கு அந்த ப்ரிவிலேஜ் டெஃபினட்டா கிடையாது, இங்கதான் இருக்கணும். ஒரு இன்டர்வியூல வந்து ராஜ்தீப் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப சொசைட்டி போல்ரைஸ்டா இருக்கு. எந்த அளவுக்குன்னா, அகமதாபாத்ல வந்து அவரோட அபார்ட்மெண்ட்டை விற்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்க அபார்ட்மெண்ட் இருக்க இடம் வந்து முஸ்லீம் ஏரியாவா இருக்கு, ஸோ ஹிந்துஸ் ஆர் நாட் கோயிங் டு பை, ஒன்லி முஸ்லிம்ஸ் தான் வாங்க போறாங்க.
அப்படின்ற அளவுக்கு போலரைஸ்டா இருக்குன்றது அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த போலரைசேஷன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இப்படியே போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? மக்கள் புத்திசாலித்தனமா ஓட்டு போடுற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எனக்கு மார்க்கெட்ஸ் தான் தெரியும். ஸோ நான் மார்க்கெட்டில் சொல்லிடுறேன். நான் மார்க்கெட் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடுங்கிற பொசிஷன் எடுத்து தினம் என்னை நெட்டில் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட் ஏற ஏற. ஸோ நான் ஜான் மேனார்ட் கீன்ஸோட கோட்டை சொல்லிடுறேன். மார்க்கெட்ஸ் கேன் பி ஓவர் வேல்யூட் as long then longer than when we can remain solvent. That is, markets can, exact quote markets can remain irrational longer than me solvent. என்கிட்ட இருக்கிற பணம்லாம் கரையிற வரைக்கும் மார்க்கெட் இர்ரேஷனலாக இருக்கும். மக்களோட பிஹேவியர் இர்ரேஷனலாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு போல் வந்தது, ஏபிபி போல், சி ஓட்டர் போல், நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹிந்தி பெல்ட் இருக்குல்ல, அதில் ஹிந்துத்வா பொறுத்த விஷயத்தை வரைக்கும் மோடி ஸ்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அதான் ராம் மந்திர், ரைட்டா, ராம் மந்திர், அதுக்கப்புறமா இந்த சிஏஏ, என்ஆர்சி, இது மாதிரி டிவைசிவ் இஷ்யூஸில் அவருக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டு. ஸோ ஹிந்துஸ் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அவன் ராஜ்யம் செய்யறதுக்குன்னு. அது தவறுங்கிறது என்னோட கருத்து. நான் அவன்கிட்ட நிறைய பர்சனலாக ஆர்கியூ பண்ணியிருக்கேன். நான் ஆர்கியூ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ எனிதிங் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்ட், லாங்குவேஜ் பேரில் பண்ணுறதும் தவறு, ரிலிஜன் பேரில் பண்ணுறதும் தவறுன்னு நான் பலதரம் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க ரிலிஜன் சேவா பண்ணி ஹிந்துஸை யுனைட் பண்ணி ஒரு பிளாக்காக ஓட்டு போடுறாங்க. நீங்கள் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல், இது எல்லாமே ஒன் வேவ்ல போடுறாங்க. வேர் இஸ் கெட்டிங் 100 out of 100 votes, 100 seats, 100% he is winning. Hopefully Maharashtra will change. மகாராஷ்டிராவும் அவர் கையில் இருந்தது. கர்நாடகா voted 27 out of 28 for him in South India. ஸோ ஒரு ஹிந்து வெறியில் மக்கள் ஓட்டு போடுறச்ச என்ன பண்ண முடியும்? அதனால தான் எவனால முடியுமோ அவன் ஓடி போயிடுறான். ஓகே, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு போலரைசேஷனோட எண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது போலரைசேஷன் நடந்துட்டே இருக்கு, அது எப்படி அது பீக்குக்கு போய் டிராப் ஆகுமா? கோவிட் மாதிரி அந்த கிராஃப் மேல போய் கீழே இறங்குமா? எப்படி அது முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, இது ரெண்டு விதமா முடியலாம். ஒன்று மக்களாக மாற்றி ஓட்டு போடலாம், அதுதான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அம்பேத்கரும் சொன்னார். 26 நவம்பர் 1949 அம்பேத்கர் இதே தான் பேசினார். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை தான் அவர் அன்னைக்கு பேசினார். பக்திங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பேசினார். பக்தி இன் ரிலிஜன் இஸ் குட், பட் பக்தி இன் பாலிட்டிக்ஸ் இஸ் பேட் அப்படின்னாரு. என்னைக்கு நம்மளுக்கு மக்களுக்கு பக்தி இன் பாலிட்டிக்ஸ் இஸ் பேடுன்னு புரிஞ்சு ஓட்டை மாற்றி போட்டாங்கன்னா இந்தியா தப்பிச்சுது. இல்லையா, இது போய் ஒரு வயலண்ட், இது ஆரம்பமே குஜராத்தில் ஒரு வயலன்ஸில் ஆரம்பிச்சுது. அதே மாதிரி இது எண்டும் வயலன்ஸில் முடியும். நம்மளா ஓட்டு போடலைன்னா. ஹிட்லர் வெண்ட் ஆஃப்டர் கில்லிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஜெர்மன்ஸ் அண்ட் ஜெர்மன்ஸ் ஆர் ஸ்டில் ரீஎக்ஸாமின். அது மாதிரி ஒரு ஹோலோகாஸ்ட் வாரே நடக்கலைங்கிற மாதிரி ஜெர்மன்ஸ் ட்ரை டு ஃபினிஷ் 30-40 years. ஸோ இது வெதர் பீப்புள் ஆர் பீங் கிவிங் ரிப்பீட்டட் சான்சஸ் தட் அட்லீஸ்ட் இவரை செக் அண்ட் பேலன்ஸ்லேயே அது வைக்கணும். வைக்கலைங்கும் போது பீப்புள் மோர் எம்பவுல்டன் ஆகிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறோம், இந்த பத்மநாத சேஷாத்ரி கேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க, எங்கள் ராஜ்யம் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம்னு. ஸோ இது முடிகிற வரைக்கும் திங்ஸ் வில் பி லைக் திஸ். என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் தமிழ்நாடு, யூ ஷுட் பி லக்கி தட் we are in a state which is not fallen prey to it. அது வரைக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல ரொம்ப ஆழமான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.